வந்தோடனே அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க. இப்போ 2-3 நாளாக வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. தங்களுக்கு வாழ்வாதார உதவி ஏதாவது செய்ய சொல்லி. இப்போ நான் வந்தோடனே அவன் சொன்னவங்க நீங்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறீர்கள். அவன் சொன்னவன் இப்படி கஷ்டமான நிலை தான் அவர்கிட்ட இப்போ காசுன்றது இல்லை, ஆள் உதவி செய்வாருன்றது நினைக்க இயலாது அப்படின்னு சொல்லித்தான் அவங்க சொன்னாங்க. இல்லை பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து போட்டு பார்த்து வீட்டிற்கா எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ பார்த்துட்டு வீடியோவில் எடுத்திருக்கிறேன். விரும்பினாக்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோன்னா ஹெல்ப் பண்ணுங்க. வந்து அந்த உள்ளுக்கு இல்லாமல் கட்டிருக்கிறது இதுகள் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். வேண்டிய படுக்கை அறைகள் இந்த பல கட்டில் தான் இவியல் படத்தொழும்புறது கொள்வது. இதுதான் வேண்டிய வீடுகள். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது அடுப்பு. இங்கே பாருங்கள், உடுப்புகளை கூட அவியல் போட்டு வைக்கிறதுக்குரிய ஒரு ஒழுங்கான அலுமாரியோ ஒன்றுமே இல்லை. மிகவும் கஷ்டத்திலான் இருக்குன்னு. நிலங்கூட சீமந்து போட்டு இழுத்ததா இல்லை. இது அரசாங்கம் கட்டி தந்தது என்ன? 1 லட்சம் ரூபா தானே அரசாங்கம் கொடுத்தது. மிச்சம் லோன் எடுத்து அப்படியே கட்டினபடி இருக்குது. அந்த நிலத்தில் கூட படுக்க இயலாது. சீமந்தை போட்டு அப்படியே கிடாக்குது. சீமந்தை போட்டு இழுத்தாலாவது பரவாயில்லை, சும்மா அப்படியே எல்லாம் கிடாக்குது. இங்கே பாருங்க, இந்த வயறுகள் எல்லாம் எப்படியெல்லாம் ஓடுபட்டு தெரியுது. சின்ன பிள்ளைகள் 4 பேர் இருக்குன்னு அதுகளுக்கு அப்படி தச்சலாக தட்டுப்பட்டு இல்லை ஷோட் பண்ணி கீட் பண்ணி 10 நாள் என்ன கதி. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளோ கொண்டே விட்டுரும். முடிந்தால் மக்களே நான் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்றேன். விருப்பப்பட்டவர்கள் ஏதாவது இருந்தால் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்கிறாண்டா செய்யலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் கட்டி அப்படியே கிடக்கு. இது இப்போ எத்தனை வருஷம் இது கட்டி? 6 வருஷமாக இதே நிலையிலான் இருக்குது. இங்கே கோழியும் இல்லை, கோழி கூட்ட பாருங்க அப்படி கட்டி போட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டு உரையில் கிடக்குது. முடிந்தால் மக்களே இவர்களுக்கு விரும்பி உதவி செய்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு கதைங்க. நன்றி.